ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய தாவரம் குல்மோகர் என்று அழைக்கக்கூடிய தாவரம். இவை கண்கவர் சிறப்பு நிறம் மற்றும் ஆரஞ்சு நிற பூக்கள் பெயர் பெற்ற வெப்பமண்டல தாவரம். இதை ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட் என்றும் அல்லது காட்டுத்தீ என்றும் அழைக்கக்கூடிய இந்த தாவரம். இது பரந்த கிளைகளை கொண்டது. இந்த மரக்கிளைகள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கிடையாது, முருங்கை மரம் போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். அதனால் வேகமான காற்றடிக்கும் போது மரக்கிளைகள் முறியும் அல்லது வேரோடு சாயக்கூடிய தன்மை கொண்டதாக உள்ளன. இவை கோடை மற்றும் வசந்த காலத்தில் மரங்கள் முழுவதும் நெருப்பு பிளம்பு போன்ற அமைப்பை ஏற்படுத்துகின்றன. அந்த அடர்த்தியான சிவப்பு நிறத்தில் இவை பூக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நெருப்பு பிளம்பு போன்ற ஒரு அமைப்பை கொண்டதாக உள்ளன. இவை தமிழில் செம்மயிர்கொன்றை என்று அழைக்கப்படுகின்றன. செம்மயிர்கொன்றை பூக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது சிறந்த நிழல் தரும் அலங்கார மரமாக வளர்க்கப்படுகின்றன. இதனுடைய இலைகள் மற்றும் பட்டைகள் பாரம்பரிய மரத்தில் இது பாருங்க, இந்த இலைகள் மற்றும் மரத்தின் பட்டைகள் நமக்கு பாரம்பரிய கிருமி நாசினியாகவும் அலர்ஜிக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை நிறைய சாலையோரங்களிலும் பூங்காக்களிலும் ஒரு அழகு தாவரமாக இந்த குல்மோகர் என்று அழைக்கக்கூடிய தாவரம் வளர்க்கப்படுகின்றன. இது வளர்ப்பது எளிது. இதில் நம்ம இதிலே கட்டின்ஸ் எடுத்தோம்னா சும்மா 3 அடி 4 அடி குச்சி உடச்சி நம்ம வேலியோரம் வச்சா கூட டெய்லி வாட்டரிங் பண்ணிங்கன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு தனி தாவரமாக கிடைக்கும். அதே மாதிரி மழை காலத்தில் இது காற்றில் விழுந்துருச்சுன்னா இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சோனாலும் நமக்கு உடனே 1 மந்த்துக்குள்ளே ரூட் ஃபார்ம் ஆகி பெரிய மரமாக இருந்தாலும் நமக்கு தனி தாவரமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கும்போது நமக்கு எளிதில் வேறு ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு தனி தாவரமாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.